TV9. தலைமறைவா இருந்த ஜானகிராம் இப்ப மீடியா முன்னாடி வந்திருக்காரு. கூட இருந்தவங்களே என்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஜானகிராம் வேதனையோட பேசுறாரு. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு, போலீஸ். பெரிய நானது நான் போலீஸ் ஆவேன் சார். சின்ன வயசுல திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடும் போது கூட நான் எப்பவும் போலீஸா தான் இருப்பேன். அப்படிப்பட்ட என்ன திருடனாக்கிட்டாங்க. இத்தனை நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்சியரா இருந்த எனக்கு இன்னைக்கு துரோகிங்கிற முத்திரையை குத்திட்டாங்க. எனக்கு சுவிட்சர்லாந்துல பிளாட் இருக்கா, துபாயில ஹோட்டல் இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் கூட இல்ல. நான் எப்ப போனேன், எப்ப அதெல்லாம் வாங்கினேன்? என் இன்கம் விட என் வீட்டுல 6,25,000 ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குன்னு என் மேல அலிகேஷன்ஸ் வச்சாங்க. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஜெயில இருந்து தப்பிச்சு வரல. நான் நேசிச்ச என்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே என்னை என்கவுண்டர் பண்ணும் போதுதான் தப்பிச்சு வந்தேன். மாஃபியாவோட தொடர்பு இருக்கிறது எனக்கு இல்ல. அந்த மாஃபியாவோட தொடர்பு வச்சுக்கிட்டு இத்தனை நாளா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, அந்த டிஐஜியும் ஏசிபியும் தான். டியூட்டி தான் என் உயிர் மூச்சு நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என் மக்கள் தான் முக்கியம். நான் பதில் சொல்ல வேண்டியது உங்களுக்கு மட்டும்தான். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். என் உடம்பு மேல இருந்த காக்கி சட்டையை எடுத்துட்டாங்களே. இத்தனை நாளா கேங்ஸ்டர்ஸை தேடி அலைஞ்சேன். நான் ஒரு கேங்ஸ்டர் ஆகணும்னு கனவுல கூட நினைக்கல. ஆனா இப்ப நான் நினைக்கிறேன். நான் கேங்ஸ்டர் ஆக போறேன். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன உரசிட்டாங்க. ஒரு போலீஸ்காரன் கேங்ஸ்டர் ஆனா என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த நிமிஷத்துல இருந்து தெரியும். இனி ஒருத்தனையும் விட மாட்டேன். நாட் ஒன்லி கலீத், அவனோட மொத்த பேட்சையும் தூக்காம நான் விட மாட்டேன். அவங்க மட்டும் இல்ல, அந்த டிஐஜி பரத் நந்தன், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பட்நாயக், என்னை என்கவுண்டர் பண்ண வந்த அந்த பேட்ச் மொத்தத்தையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஜானகிராம் இந்த நிமிஷத்துல இருந்து ஜக்கு பாய்டா. முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க. ஜானகிராம் ஜக்கு பாயா மாறினதை நீங்க ஆமோதிக்கிறீங்களா? உங்க பதில் கரெக்ட்னா எஸ் நோ, இல்லன்னா நோ எஸ்எம்எஸ் அனுப்புங்க. டிபார்ட்மெண்ட் பத்தி அவனுக்கு இன் அண்ட் அவுட் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன் கேங்ஸ்டர் ஆனா என்ன ஆகும்? டிபார்ட்மெண்ட் பத்தி அவனுக்கு இன் அண்ட் அவுட் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன் கேங்ஸ்டர் ஆனா என்ன ஆகும்? That is the most dangerous thing which can ever happen. அதுவும் இல்லாம அவனுக்கு பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. டீ கடையில வேலை செய்யற ஒவ்வொரு பசங்களுக்கும் ஜானகிராம் பெரிய ஹீரோ. சிட்டில அவனுக்கு தெரியாத ஒரு பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். எல்லா கூடயும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கான். அத்தனை பேரும் அவனுக்கு இன்ஃபார்மர்ஸா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5,000 இருந்து 6,000 இன்ஃபார்மர்ஸ் அவனுக்கு இருப்பாங்க. இத்தனை பேர் அவனுக்காக இன்ஃபார்மர்ஸா வேலை செஞ்சா டிபார்ட்மெண்ட் என்ன ஆகுது? இதுக்கும் மேல சிட்டில இருக்க ரவுடிஸ் எல்லாம் அவங்க கேங்ல சேர்ந்தா உங்க ஃபேமிலிஸ்க்கு என்ன சேஃப்டி இருக்கு?
ஹலோ பாய் பேசணும்னு சொல்றாரு. எந்த பாய்? ஜக்கு பாய். என்னடா சொன்ன? பாய் நான் உன்னை மிரட்டினேனா? அது நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தியா? அது இல்ல பாய், கலித் ஆளுங்க மிரட்டினதுனால நான் அப்படி சொன்னேன். இவ்ளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து டிவியில பொய் சொல்லலாமா? தப்பு இல்ல? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு தான் ஆபீஸை ஓபன் பண்ண. செலவுக்கு பணம் இல்ல, ஒரு 5 ரூபா அனுப்பு. பாய் தமிழ்ல தானே சொன்னேன், புரியலையா? 5 கோடி ரூபாய் அனுப்புடா. ஜானகிராமோட வேட்டை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சிட்டில 4 மர்டர் நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்குறேன். அந்த ஜானகிராமனை ட்ராப் பண்ணணும். நாயை சுடுற மாதிரி நீ சுட்டு தரணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாய். அவனுக்கு ஸ்கெட்ச் நான் போடுறேன். கிளம்பு. வரேன் பாய். பாய், கலிது பேர் சொன்னால அவன் கொன்னுறான் பாய். நம்ம கிட்ட வேலை செய்யற பசங்களை பயந்து ஓடுறாங்க பாய். சலாம் அலைக்கும். போலீஸ்! எதுக்கு நான் போலீஸ்னு கத்துறீங்க? ச்சே, பழக்கத்தை மாத்திக்க முடியலடா. சரி வா போலாம். செக் போஸ்ட்லயும் கார்டு கீழே தேடினா மட்டும் போதாது, ஒவ்வொரு வீடை தேடுங்க. போங்க. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனா 2 விஷயம் பண்ணதுனால இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி குடிச்சிருந்த என் பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ட பத்தியா? அப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அன்னைக்கு டிவில போலீஸ கொன்னுடுவேன்னு சொன்ன பத்தியா? அப்பதான் உண்மையிலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பொண்ணு உன்னை லவ் பண்றது எனக்கு ஆரம்பத்துல இருந்து நல்லா தெரியும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்படி கத்திட்டு போனேன். எங்க ஈவென்ட் ஆர்கனைசர்? இத்தனை நாளா டியூட்டியை மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்க பொண்ணை நெருங்க விடல. அவ காதலை கூட ஏத்துக்காம வேதனைப்படுத்தின. ஆனா இப்ப அவ எனக்கு வேணுங்க. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஐ லவ் யூ. ஐ நீட் யூ. ஏய் அம்மா, என்ன கட்டிப்பிடிச்சிட்டு அழுடி. என்னையா நீ ஏன் முன்னாடி ஐ லவ் யூ சொல்லி என் பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. என் பொண்ணை மறந்துடு. அம்மா, முடியாதுங்க. அவ எனக்கு வேணும். ஒரு பொண்ணோட காதலை நான் நம்பிடுவேன். ஆனா ஆம்பளையோட காதலை நான் நம்பவே மாட்டேன். ஒரு ஆம்பளை காதலிக்க மட்டும் ஆரம்பிச்சிட்டான்னா அது ஒரு பொண்ணோட மட்டும் நின்னுடாது. எல்லாரையும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆம்பளைங்க. ஏற்கனவே உனக்கு 1008 பிரச்சனைங்க இருக்கு. இதுல புதுசா இந்த பிரச்சனை வர வேணுமா? முதல்ல இங்க இருந்து போ. இத பாருங்க, எனக்கு தெரியாமலே என் போலீஸ் வேலை என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு என் பவித்ரவனை இழக்க மாட்டேன்.